கர்ப்பிணி தாய்மார்களுக்கு போஷாக்கு கொடுப்பனவு வழங்கும் திட்டம் இன்று ஆரம்பிக்கப்பட்டது. இதற்கான தேசிய வைபவம் புலனறுவையில் இடம்பெற்றது. இந்த புதிய குருதி நிலையத்திற்காக 109 மில்லியன் ரூபாய் செலவு செய்யப்பட்டுள்ளது. இந்த புதிய குருதி நிலையத்தை திறந்து வைக்கும் நிகழ்வில் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க, சுகாதார அமைச்சர் ராஜித சேனாரத்ன உள்ளிட்ட சிலர் கலந்து கொண்டிருந்தனர். தொடர்பில் நான் அறிவேன். எனினும் புதிய அரசாங்கம் என்ற வகையில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று உலகில் நமது நாட்டினால் எவ்வித பிரிவும் ஏற்படவில்லை. கடந்த அரசாங்கத்தின் காலத்தில் நமது நாடு காரணமாக உலகம் பிரிந்து காணப்பட்டது. ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் ஆணைக்குழு முன்வைத்த அறிக்கை காரணமாக உலகம் பிரிந்திருந்தது. அதனால் நமது நாட்டிற்கு உதவிகளை வழங்கும் நாடுகளின் எண்ணிக்கை குறைவடைந்தது. உலகின் பல நாடுகள் நமக்கு உதவுவதிலிருந்து விலகின. எனினும் புதிய அரசாங்கம் என்ற ரீதியில் நாம் செயற்பட்டுக் கொண்டிருக்கும் போது எவ்வித பிரிவும் இல்லாது சர்வதேச ரீதியில் பாரிய ஒத்துழைப்புகள் நமக்கு கிடைக்கின்றன. எங்கு ஜனாதிபதி தலைமையில் புலனறுவை மாவட்டத்தில் உள்ள பாடசாலைகள் மற்றும் பல்கலைக்கழக மாணவர்களுக்கு புலமை பரிசில் வழங்கும் நிகழ்வு ஒன்று நடைபெற்றது.